இப்போ 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. பண்ண சாதனை என்ன? 2024ல நான் ரொம்ப நாளா மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது பார்ட்டி நான் சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் இட் வாஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. எல்லாம் கரெக்ட். சேலரி என்ன? சேலரி ஆஸ் எ ஃப்ரெஷரா வந்து எனக்கு வந்து இப்போ 3.5 LPA. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி. கார் வாங்கணும் இல்ல, வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளவுதானே. வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். இந்த வருஷத்துல நீங்க பண்ண சாதனை என்ன? சாதனையெல்லாம் இந்த வருஷமே நல்ல சோதனையாக முடிஞ்சுது. நான் பண்ணல, எனக்கு அவங்க பண்ணாங்க. ஸோ அது சாதனையில அது ஒரே சோதனையாக தான் போச்சு இந்த வருஷம். ரொம்ப அடிகள் மீண்டு வரணும்னு பார்க்குறேன். 25ல கம்பேக் இருக்கும். இப்போ 2024 நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, நிறைய பேர் என்ன ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க பொதுவா எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. ரொம்ப ஃபேக்ட் 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 ஃபேக்ட். சரி, ஓகே. அவரோட பாயிண்ட் அது. உங்க பாயிண்ட் என்ன? லைக் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளேஸ்ல இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும் நினச்சி பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கஷ்டப்படுத்தலாம். தேங்க்யூ. 2024 நீங்க பண்ண சாதனை என்ன? நான் வந்து ஸ்டார்டிங் வந்து 20 வாங்கியிருந்தாங்க சேலரி. இப்போ வந்து சேலரி வந்து 60. அதுவே எனக்கு பெரிய சாதனை. அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே. இன்னொன்று வந்து பைக் வாங்கல, பைக் வாங்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து. அதான் அடுத்தடுத்து. ஆனா கையில காசு இல்லை சில விஷயத்துல. ஆனா இருந்தாலும் என்னால முடியுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. அடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ரன்னிங் வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இது நம்ம வாங்க முடியுமான்னு நினைக்கிறதோட வாங்கிட்டு தான் அடுத்து நினைக்கிறதே இப்போ அப்படி இருக்கு. 2024 வரும்போது நீங்க நினைச்சீங்களா நமக்கு இவ்வளவு சேலரி அதிகமாகும், பைக் வாங்குவோம், அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்களா? சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல. காலத்தை அப்படியே ஓட்டிடலாம் தான் நினைச்சேன். சரி, கையில காசு வர அப்படியே மாத்தி மாத்தி ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அடுத்து இப்படியே நிலவரமா சந்தேகம் தான். நீங்க 2025 கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி. கார் வாங்கணும் இல்ல, வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளவுதானே. வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். கெட்டிக்கிட்டு ப்ரோசஸ்ல இருக்கு. அது முடிக்கணும் 2025ல ஒண்ணு. அடுத்து என்ன, கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான் 2025ல. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ மக்களுக்காக நீங்க வந்து மோட்டிவேஷனலா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? மோட்டிவேஷனாவா? இது எப்படி எந்த மாதிரி மோட்டிவேஷன் கேக்குறீங்க? மோட்டிவேஷனல்னா இப்போ நீங்க வந்து அடிபட்டிருப்பீங்க. அந்த அடிபட்டு வெளியில வரும்போது நமக்கு ஒன்னு தோணும். மோட்டிவேஷனலா நமக்கே ஒரு கருத்துக்கள்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி கருத்துக்கள் அவங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் நான் அந்த அக்காட்ட சொன்ன கணக்கு தான். யாரையும் நம்பி பண்ணாதீங்க. எந்த விஷயத்துமே காசு இல்லாம அடுத்த கடன் வாங்கி பண்ணாதீங்க. அது ரெண்டே விஷயம் தான் நான் முடிக்கிறது டாபிக். ஆனா இதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே காசு இல்லாம கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறது. நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு தோணல. ஆனா நான் வாங்கின பிறகுதான் தோணுது, அப்ப இப்பெல்லாம் இருந்திருக்கும்ட்டு. அதனால அந்த விஷயத்தை பண்ணாதீங்கன்னு சொல்றதுதான். கடன் இல்லாம இருந்தா லைஃப் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. 2024 நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனா 2024 வந்து நீங்க பண்ண சாதனை என்ன? ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சேன் 2024ல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து ப்ளேஸ் ஆனேன். ஆக்சுவலாக நம்ம க்ளவுட் இன்ஜினியர். ஓகேங்களா? காலேஜ் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்து ஐடியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஆகுது சேர்ந்து. இதுதான் என்னோடய சாதனைன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி யாருக்குமே நிறைய பேருக்கு வந்து வேலையை கிடைக்க மாட்டேங்குது. ரெசெஷன் போயிட்டுருக்கு ஐடியில். அதில் ஸ்ட்ரகிள் பண்ணி, அதுவும் க்ளவுடில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இல்லவே இல்லை. அதில் வந்து க்ளவுடில் செலக்ட் ஆனது எனக்கு ஒரு ஹானராக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்க வந்து ஐடியில் நான் செலக்ட் ஆனது எனக்கு பெரிய சாதனை சொல்றீங்க. உங்களோட சேலரி என்ன? சேலரி ஆஸ் எ ஃப்ரெஷராக வந்து எனக்கு வந்து இப்போ 3.5 LPA. 3.5 LP இல்ல 3.5 lakhs per annum. ஆக்சுவலாக ஒரு 30K கிட்ட வரும் மந்த்லி. ஓகே. அப்புறமா வந்து இப்போ நீங்க இந்த வருஷத்துல வந்து இந்த மாதிரி வந்து இதுதான் உங்களோட பெரிய சாதனையா இருக்கு. 2025ல நீங்க என்ன மாதிரி சாதனைகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
இப்போ வந்து இனிஷியலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளவுட் இன்ஜினியர் ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து அப்கிரேட் ஆகி ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி. இதுலேருந்து நாங்கள் எங்களோட கிளைண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து மூவ் ஆன் ஆகணும். அதுதான் 2025 என்னோட கோலாக இருக்கும். சூப்பர். ஓகே, நம்ம 2024ல நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்போம். நிறைய பேர் நம்மள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நமக்குள்ள ஒரு கருத்துக்கள்லாம் வரும். தனியாக உட்காந்து யோசிக்கும் போது ஒரு மோட்டிவேஷனலாக நமக்கு நம்மளே சொல்லிப்போம். அந்த மாதிரி மோட்டிவேஷனலாக நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லவங்களாவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. கூட இருக்கிறவங்களே கூட பின்னாடி வந்து தள்ளி விட்டு அவன் பாட்டு முன்னாடி வந்துடுவான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பழகிறத வந்து பார்த்து பழகுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. நான் ட்ரை பண்ணிட்டே இருந்ததுனால தான் என்னால் ஒரு பொசிஷனுக்கு இப்போ மூவ் ஆன் ஆக முடிஞ்சுது. ஜஸ்ட் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கோலை உங்கள் பேஷனை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. சரி. 2024ல நீங்க பண்ண சாதனை என்ன? இப்படிலாம் கேட்டு வருஷம் கில்ட் பண்ணாதீங்க எங்களை. அதெல்லாம் வித்தியாசம் பண்ணிருப்பீங்கல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல, ஒரு சாதனையும் பண்ணல. நான் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்களா? அதுவே பெரிய சாதனை தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, வேற என்ன சாதனை? நான் ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணது பெரிய சாதனை. ஓகே. வேற என்ன சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன், நீங்க சொல்றேன். அப்புறமா வந்து இப்போ 2024ல உங்களுக்கு வந்து பெருசா எனக்கு சாதனை எல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க, அதுதான் பாஸ் ஆனது. ஓகேவா? அந்த மாதிரி 2025ல நான் இந்த சாதனை பண்ணிடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிற சாதனை எந்த சாதனையும் பண்ணக்கூடாம யோசிக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். ஆமா, கொஞ்சம் அப்படி சைலண்டாவே இருந்துடணும். அது போற போக்குல போலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அது பெருசா ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. நீங்க வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க, அது ஒரு பெரிய சாதனை. சரி. இப்போ செகண்ட் இயர்ல வந்து நீங்க வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் ரிசல்ட் வரல, இப்பதான் எழுதியிருக்கேன் 4th செம். அதுவே பாஸ் ஆவானு தெரியாது. நீங்க அந்த ஒரு குறிக்கோளா எடுத்துக்கலாம்ல. இதுதான் நம்ம வந்து செகண்ட் இயர்ல பாஸ் ஆகுறதுதான் ஒரு பெரிய சாதனை எடுத்துக்கலாம்ல. அதையே நீங்க சொல்லுங்க. ஆமா, பாஸ் ஆகுறது ஒரு பெரிய சாதனை. தேர்ட் இயர்ல அடுத்த வருஷம் பாஸ் பண்றது ஒரு பெரிய சாதனை தான். இப்போ வந்து நம்ம 2024 நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்கோம், நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம். ஆமா. கஷ்டத்தை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மோட்டிவேஷனலான ஒரு கருத்து நமக்கு வந்துட்டே போகும். அந்த மாதிரி நீங்க வந்து மக்களுக்கு மோட்டிவேஷனலா ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதான், அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் க்ளோஸ் ஆகாதீங்க. எனக்குலாம் 2024 வந்த பூ வந்து 2024 புயல்ல அடிச்சுட்டு போயிட்டு. பூ வந்து புயல் அதே மாதிரிதான். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி 100% கொடுக்காதீங்க. அப்சல்யூட்லி அதான். அவங்க பேர் என்ன? பேர்லாம் வேண்டாமே, எதுக்கு போட்டு. ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்க போல. 2025ல ஒரு நல்ல பொண்ணு வர வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுங்க. ஐயோ வேண்டாம், எதுக்கு? இப்பதான் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, இப்படி போட்டோம், பிரச்சனை இல்லை. உங்க நேம் என்ன? கோகுல பிரியா. ஓகே, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் படிச்சு முடிச்சிட்டேன், வேலைக்கு போறேன். ஓ, வேலைக்கு போறீங்களா? அப்படி தெரியவே இல்லையே. ஓகே, இப்போ நமக்கு 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. 2024ல நீங்க பண்ண பெரிய சாதனை, சின்ன சாதனை, எது வேணாலும் சொல்லலாம். ஆனா நீங்க பண்ண சாதனை என்ன? 2024ல நான் ரொம்ப நாளா மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? வின் பண்ணிட்டீங்களா? வின் பண்ணல, அந்த 5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அது என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, வேற ஏதாச்சும் சொல்லுமா? வேற ஆர்ஃபனேஜ் போகணும்னு நினைச்சேன். ஆர்ஃபனேஜ் பர்த்டே அன்னைக்கு ஆர்ஃபனேஜ் போயிட்டு ஒர்க் ஷாப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுவும் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து 2024ல வந்து நீங்க மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க, பண்ணிட்டீங்க. இப்போ 2024ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து சாதிக்கணும்னா 2025 24 சொல்லிடுறேன். அந்த மாதிரி என்னன்னா என் கசின்ஸ் கூட தனியா வெக்கேஷன் போகணும். எந்த பிளேஸ்? கோவா. அது ஏன் கோவா? ஜாலியா இருக்கும்ல கசின்ஸ் கூட போனா. பெங்களூர் டேஸ் மஸ்ரியா மாதிரி.
ஓ நஸ்டியா மாதிரி பெங்களூர் டேஸா? ஓகே. ஏன் பெங்களூர் டேஸ் போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து மேரேஜ் பண்ணணும்ன்ற ஐடியா ஏதாச்சும் இருக்கா? இல்ல இப்போ வரைக்கும் எதுவும் செட் ஆகல. செட் ஆகலையா இல்ல லவ்க்கு ஒத்துக்கலையா? இல்ல செட் ஆகல. ஓகே. இப்போ வந்து நமக்கு 2024ல நிறைய சேட்னஸ் இருக்கும், ஹாப்பினஸ் இருந்திருக்கும். நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு நம்மளே வந்து ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லிப்போம். அந்த மாதிரி நீங்க மக்களுக்கு என்ன மோட்டிவேஷனலா சொல்ல விரும்புறீங்க? நம்ம கஷ்டப்படும் போது எப்பவுமே நம்ம கீழே இருக்கவங்கள நினச்சிக்கணும். அவங்கள பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டம் வந்து நமக்கு அது பெருசாகவே தெரியாது. ஓகே நம்ம கஷ்டம் ஓகே தான் அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி தான் நான் மோட்டிவேட் ஆகிக்கிறேன். ஹாய் சிஸ்டர். ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? அனுராதா. ஓகே. இப்போ 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. ஒருக்கா சொல்லு. இப்போ 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. மர்க்கா சொல்லு. இப்போ 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. மர்க்கா சொல்லு. இப்போ 2024 முடிஞ்சு 2025 வரப்போகுது. 2024ல நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட், அதாவது சாதனை என்ன? எனக்கு ஒரு ரொம்ப நல்ல இன்டர்ன்ஷிப் கிடச்சிது இந்த இயர் எண்டில். ஸோ நான் சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் இட் வாஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட. அதனால எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் டு பி ஹானஸ்ட். அண்ட் a lot of other academic achievements honestly speaking. and 2023 கம்பேர் பண்ண ஐ ஃபெல்ட் மோர் பாசிட்டிவ் இன் 2024. ஓவராலாக எனக்கு ஒரு நல்ல வருஷமா அந்த மாதிரி தான் தோணிச்சு. அண்ட் இயர் ஆப்வியஸ்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு பிகாஸ் அவ்வளோ வேலை திரும்ப திரும்ப அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் டைமே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது டைம். பட் இட் வாஸ் ஓவரால் a good year. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 2024ல நான் வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2025ல நீங்கள் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? லாட் ஆஃப் திங்ஸ். இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நான் பேச்சுலர்ஸ் முடிக்க போகிறேன். ஸோ அதனால when I'm going to my masters I want to make sure that எப்படி சொல்கிறது, when I look back it should feel like நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். that I am ready to compete on a greater level. அந்த மாதிரி யோசிக்கணும்னு எனக்கு இருக்குது. ஸோ அதனால I'm still working towards that. ஸோ அதனால 2025ல அரௌண்ட் த மிடில் ஆஃப் த இயரில் தான் நான் டிசைட் பண்ண முடியும் எக்ஸாக்டாக வாட் ஐம் ட்ரைங் டு அச்சீவ் அப்படிங்கிறது. பட் ஐ ஹவ் செட் அ கோல் அண்ட் ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ 2024ல நமக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், நிறைய சேட்னஸ் இருக்கும். சேட்னஸ் இருக்கும்போது நம்ம லைஃப்ல நமக்குள்ள வந்து நம்ம ரொம்ப ஹர்ட் ஆயிருப்போம். அப்படி ஹர்ட் ஆகும்போதெல்லாம் நமக்கு நம்மளே மோட்டிவேஷனலாக சில விஷயங்களை சொல்லிப்போம். அப்படி நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்ல போற மோட்டிவேஷனலான விஷயம் என்ன? எதுவுமே நிறைய நேரத்துக்கு இருக்காது. ஸோ இஃப் ஏதாச்சும் வந்து பிரச்சனை இருக்குது லைஃப்பில், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா அது ஒரு ஃபேஸ். ரொம்ப வந்து ஒரு டெஸ்பரேஷன் கொடுக்கும். யூ வில் ஃபீல் லைக் அது எப்போனா முடியும், இது இந்த பிரச்சனை முடியவே முடியாதா, நம்ம இப்படி தான் இருப்போமா அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம வந்து முயற்சி பண்ணாத வரைக்கும் அந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். we have to keep trying. so I'm not saying அது ஒரு ஈஸியான வேலையாக இருக்குன்னு. mentally you'll feel low, you'll feel like இதை விட்டு ஒரு வழியே இல்லை, நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு. பட் ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை விட்டு எவ்வளோ சீக்கிரமாக வெளியே வருவோம், அந்த சோகம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுங்கிறது we'll be able to decide. so that's it. ஓகே.